வணக்கம். ஸோ நேத்து நம்ம அனலைசிஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெண்ட் நம்ம 15 மினிட்ஸ் நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? கரெக்ட்டா பார்த்தோம்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் குடுத்துச்சுன்னா, தென் டெஸ்ட் பண்ணிட்டு, தென் அகைன் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மார்க்கெட் போகும் அப்படிங்கிறது நம்ம நேத்து அனலைசிஸ் பண்ணியிருந்தோம். இல்ல அப்படின்னா, இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, தென் நெக்ஸ்ட் சப்போர்ட்க்கு வரும். அ நம்ம லெவல்ஸ் எங்கேன்னு பார்த்தோம்ன்னு பார்த்தீங்கன்னா, சாரி 2145 2141 லெவல் வரைக்குமே ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். பட் என்னன்னா, மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன வந்து பிரேக் அவுட் குடுத்துட்டு, தென் அகைன் டெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து பை ஆயிடுச்சு. ஸோ எங்க இப்போ நிக்குது அப்படின்னா, ப்ரீவியஸா இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் வந்து மார்க்கெட் வந்து நின்னுட்டுருக்கு. இது வந்து நம்ம நேத்து வந்து பார்த்த அனலைசிஸ். ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தரலாம். ஸோ இத வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். இந்த ப்ரீவியஸ் அனலைசிஸ் பண்ணது வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகே. எல்லாமே டெலீட் பண்ணிடலாம். ஃப்ரெஷ்ஷா அனலைஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ 1 ஹவர்ல பார்த்துரலாம். இப்போ 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஆல்ரெடி நம்ம நேத்து பார்த்த மாரி இந்த இடத்துல வந்து ஒரு கன்சாலிடேஷன் நடந்துட்டு தான் பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதே மாரி டவுன் ஆகும்போதும் இந்த இடத்துலயும் ஒரு சின்ன ஒரு கன்சாலிடேஷன் நடந்துட்டு தான் மார்க்கெட் பை ஆயிருக்கு. ஸோ இந்த ஏரியா மொத்தமுமே பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சாலிடேஷன் ஜோனா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாவும் ஆக்ட் பண்ணியிருக்கு. ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாவும் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கு. ஸோ மேபி இந்த டைம் என்ன ஆகலாம் அப்டின்னா, மார்க்கெட் இங்கிருந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்டின்னா, நமக்கு இந்த சப்போர்ட் வரைக்குமே ப்ரீவியஸா இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? இது வரைக்குமே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஜோன் வந்து நான் மார்க் பண்ணிடுறேன். ஓகே. அரவுண்ட் இங்கேயும் வந்து மார்க்கெட் கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. இங்கேயும் மார்க்கெட் கன்சாலிடேஷன் நடந்திருக்கிறதுனால, நான் இந்த லெவல வந்து மார்க் பண்ணிடுறேன். இது மேபி இதுவரைக்குமே கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகே. இந்த ஜோன் அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஸோ, இப்போ வந்து என்ன அப்படின்னா, 15 மினிட்ஸ் நம்ம வந்து போயிரலாம். ஏன்னா, இன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்றதுக்கு. ஓகே. சாரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணல. ஓகே. ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா, நம்ம நேத்தே இது பார்த்துருந்தோம். பட் எகெயின் நான் மார்க் பண்ணிடுறேன். ஓகே. இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிட்டுருக்கு. ஓகே. மார்க்கெட் வந்து மேபி இங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா, தென் எகெயின் இந்த சப்போர்ட் எடுத்துட்டு ஆ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து இந்த மாரி டவுன் ஆச்சு அப்படின்னா, இங்கேருந்து எகெயின் ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா, ஒரு நல்ல ரேலி. இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நமக்கு இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ பிரேக் அவுட் குடுத்துருச்சுன்னா, தென் எகெயின் வந்து நியூ ஹை தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து பை செட்டப்க்கு. பட் செல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேம் இந்த சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் குடுக்கணும். ஓகேங்களா? இது வந்து பிக்கர் டைம் ஃப்ரேம்ல. இப்ப நம்ம வந்து ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து 15 மினிட்ஸோட சார்ட். ஓகேங்களா? 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டர்டே மாரி பிரேக் அவுட் குடுத்துட்டு மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேல போயிடுச்சு. பட் இப்ப கரண்ட்டா என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் லோ வந்து இங்க கிரியேட் பண்ணியிருக்கு பாருங்க. இந்த ஒரு பாயிண்ட்டும், இது வந்து ஒரு ஹை கிரியேட் பண்ணிட்டு, ஒரு லோவர் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ, நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, இத வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரையாங்கிளா நம்ம வந்து ட்ரா பண்ணுவோம். ஓகே. இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரையாங்கிளா ட்ரா பண்ணிருவோம். அதே மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு லோவர் ஹை கிரியேட் ஆயிருக்குது. அதே மாரி இனியொரு லோவர் ஹையும் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ, இத வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அப்ப என்னன்னா, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இங்க கிடைச்சிருக்கு. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இது பிரேக் அவுட் நடந்துருச்சு. பிரேக் அவுட் நடந்து தென் அகைன் டெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து டவுன் ஆயிட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆஸ் பர் 15 மினிட்ஸ் அதுவும் இல்லாம இந்த இடத்துல 1 ஹவருடைய ரெசிஸ்டன்ஸும் இருக்கிறதுனால, இந்த இடத்துல ரிவர்ஸ் சைன் குடுத்துட்டுருக்கு. இப்ப என்னன்னா, மார்க்கெட் வந்து ஆஸ் பர் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்ததுக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு.
அத நான் மார்க் பண்ணிடுறேன். ஓகே. பட் இப்ப என்னன்னா, இங்க வந்து இன்னுமே ஒரு பிரேக் அவுட் குடுத்துருச்சு மார்க்கெட். எகைன் டெஸ்ட் அடிச்சுட்டு தென் எகைன் டவுன் வந்துட்டு இருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இந்த சப்போர்ட் ஜோன வந்து டெஸ்ட் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. இங்கிருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆவலாம். ஸோ ஆஸ் பர் பிக்கர் டைம் ஃப்ரேம் படி பார்க்கும்போது, நமக்கு இப்போ ரிவர்சல் சைன் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 1 ஹவருடைய சப்போர்ட் ஜோன வந்து டெஸ்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. மேபி இது ஃபேக் பிரேக் அவுட்டா இருந்துச்சு அப்டின்னா, தென் எகைன் இந்த ட்ரெண்ட் லைன்ல ஆ டெஸ்ட் பண்ணிட்டு, தென் எகைன் நல்ல ஒரு ஃபால் இருக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ ஓகே. பிக்கர் டைம் ஃப்ரேமோட ரெசிஸ்டன்ஸும் தெரிஞ்சிருச்சு. ஸ்மாலர் டைம் ஃப்ரேமோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த அனலைசிஸ் உங்களுக்கு இன்னைக்கு ட்ரேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி உங்களோட ட்ரேடர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.